ஆப்பிரிக்காவின் மிகவும் கல்வியறிவு பெற்ற சர்வாதிகாரி தனது சொந்த மாணவர்களால் தோற்கடிக்கப்பட்டார். இது 1964 மலாவி, ஆப்பிரிக்கா. ஹெஸ்டிங்ஸ் பண்டா வாழ்நாள் ஜனாதிபதி ஆகிறார். அவர் பள்ளிகளை கட்டுகிறார், சாலைகளை அமைக்கிறார், மருத்துவமனைகளை நிறுவுகிறார். ஆப்பிரிக்காவின் ஏழ்மையான நாட்டில் ஒரு கல்வியறிவு பெற்ற நடுத்தர வர்க்கம் உருவாகிறது. அவரது ரகசிய காவல்துறை எல்லா இடங்களிலும் இருக்கிறது. பல கிளர்ச்சி முயற்சிகள் தோல்வியடைகின்றன. 30 வருடங்கள் அவர் அசையாமல் ஆட்சி செய்கிறார். ஆனால் சர்வதேச அழுத்தம் பலமாகிறது. ஜனநாயக வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய நிலை வருகிறது. அவர் நம்பிக்கையுடன் இருக்கிறார். தனது மக்கள் தன்னை தேர்ந்தெடுப்பார்கள் என்று நினைக்கிறார். வாக்கெடுப்பு முடிவுகள் வருகின்றன. 63% ஜனநாயகத்திற்கு வாக்களிக்கிறார்கள். 1994 தேர்தல் நடக்கிறது. அவரது கல்வி கொள்கைகள் உருவாக்கிய படித்த வர்க்கமே அவரை தோற்கடிக்கிறது. தனது மக்களை கல்வி கற்பித்து தோற்ற சர்வாதிகாரி ஹெஸ்டிங்ஸ் பண்டா